வணக்கம். நீங்க என்னைக்காவது ஒரு ஸ்டாக்க வாங்கும்போது அந்த பை பட்டனை கிளிக் பண்றீங்கல்ல, அப்போ அடுத்த செகண்ட் என்னதான் நடக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, உங்க ஆர்டர் போடுற அந்த அசாதாரணமான பயணத்தை நாம இப்போ சேர்ந்து ட்ராக் பண்ணலாம். நமக்கு அது பார்க்க ஒரு சின்ன கிளிக் மாதிரி தெரியலாம். ஆனா அந்த ஒரு கிளிக்கிற்கு பின்னாடி ஒரு பயங்கர வேகமான சுவாரஸ்யமான ஒரு பயணம் ஒளிஞ்சிருக்கு. சரி, உங்க பணம் எங்க போகுது? அந்த பங்குகள் எப்படி உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேருது? வாங்க, இந்த முழு கதையையும் நாம இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, இது ஒன்னும் மேஜிக் இல்ல. உங்க ஆர்டர் ரொம்ப சிக்கலான ஆனா அதிவேகமா இயங்குற ஒரு சிஸ்டம் வழியா ஒரு பயணத்தை தொடங்குது. உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருந்து சந்தையோட மையப்புள்ளி வரைக்கும் அந்த பயணத்துல நாமளும் கூடவே போவோம். சரி, நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் பங்கு தரகர், அதாவது உங்க புரோக்கர். இவர்தான் நமக்கும் பங்குச்சந்தைக்கும் நடுவுல ஒரு முக்கியமான பாலமா இருக்காரு. இவங்க இல்லாம நம்மளால உள்ள போகவே முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நேரடியா போய் பங்குச்சந்தையில பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுக்கு நமக்கு இந்த மாதிரி உரிமம் வாங்கின புரோக்கர்கள் தேவை. சொல்லப்போனா அவங்க தான் நமக்கான என்ட்ரி டிக்கெட். உங்க புரோக்கர் உங்க ஆர்டரை சந்தைக்கு அனுப்புறது மட்டும் அவரோட வேலை இல்ல, அதுக்கு மேலேயும் நிறைய செய்றாரு. நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப் இல்லைன்னா வெப்சைட் கொடுக்கறது, உங்க பணப்பரிமாற்றத்தை சரியா கையாள்றது, நீங்க செஞ்ச எல்லா ட்ரேடுக்கும் முறையான ரசீது கொடுக்கறதுன்னு இது ஒரு முழுமையான சேவை. இந்த எல்லா வேலைகளுக்கும் சேர்த்து தான் நாம அவங்களுக்கு ஒரு சின்ன கட்டணம் கொடுக்கறோம். அதுக்கு பேர் தான் புரோக்கரேஜ். நம்ம ஆர்டரோட அடுத்த நிறுத்தம் பங்குச்சந்தை, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்க தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாங்குபவர்களும் விற்பவர்களும் சந்திக்கிற ஒரு பிரம்மாண்டமான இடம் இது. இத ஒரு பெரிய ஆன்லைன் ஏல மையம் மாதிரி நினைச்சுக்கோங்க. வாங்குறவங்க ஒரு விலை சொல்வாங்க, விக்கிறவங்க ஒரு விலை சொல்வாங்க. இந்த ரெண்டு விலையும் எப்போ பொருந்தி போகுதோ அப்போ ஒரு ட்ரேட் நடக்கும். சிம்பிள். ஒரு பங்கோட விலை எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? அது தானா உருவாகிறது இல்ல, வாங்குறவங்களும் விக்கிறவங்களும் ஒரு தொடர் நடனம் ஆடுற மாதிரி. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற விலை இருக்குல்ல, அது கடைசியா ஒரு வாங்குபவரும் விற்பவரும் ஒத்துக்கிட்ட விலை. இது ஒரு நொடிக்குள்ள ஆயிரக்கணக்கான தடவை நடந்துகிட்டே இருக்கும். இந்தியால 2 பெரிய பங்குச் சந்தைகள் இருக்கு. ஒன்னு NSE, இன்னொன்னு BSE. NSE தான் இப்போதைக்கு வர்த்தக அளவுல ரொம்ப பெருசு. ஆனா BSE ஆசியாவிலேயே ரொம்ப பழமையானது. ரெண்டுமே போட்டியாளர்கள் தான், ஆனா செய்யற வேலை ஒண்ணுதான். உங்க புரோக்கர் உங்க ஆர்டரை இந்த ரெண்டுல எதுக்கு வேணாலும் அனுப்பலாம். ஓகே, நம்ம பயணத்தோட அடுத்த நிறுத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதுதான் தீர்வகக் கழகம், அதாவது கிளியரிங் கார்ப்பரேஷன். இது கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட இருந்து பங்குகளை வாங்குறீங்க. ஒருவேளை அவங்க உங்களை ஏமாத்திட்டா, அந்த ரிஸ்க் வராம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு நடுவுல வருது. நீங்க வித்தா அது உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குது, நீங்க வாங்கினா அது உங்களுக்கு விக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பங்குகளை வித்தா உங்களுக்கு பணம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க பங்குகளை வாங்குனா உங்களுக்கு பங்குகள் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு இந்த அமைப்பு தான் முழு கேரண்டி. இதுதான் பங்கு சந்தையோட முதுகெலும்புன்னே சொல்லலாம். இது கொடுக்கற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நல்ல கேள்வி இல்லையா? சரி, இப்போ ட்ரேட் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு, ஷேர் கை மாறிடுச்சு. ஆனா அந்த பங்குகள் எல்லாம் இப்போ நிஜமா எங்க இருக்கு? நம்ம கையில பேப்பரா இல்ல, நம்ம புரோக்கர் ஆபீஸ்லயும் இல்ல. அப்போ அதோட உண்மையான வீடு எது? நம்ம பயணத்தோட கடைசி நிறுத்தம் வைப்பகம், அதாவது டெபாசிட்டரி. இதுதாங்க உங்க பங்குகளோட பாதுகாப்பான டிஜிட்டல் வீடு. இந்த ஒப்பீடே ரொம்பவே சரியானது. எப்படி உங்க பணத்தை பேங்க் லாக்கர்ல பத்திரமா வைக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்க பங்குகள் எல்லாமே இந்த டிஜிட்டல் லாக்கர்ல தான் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. இதை விட சிம்பிளா இதை சொல்லவே முடியாது. உங்க போனுக்கு NSDL இல்லனா CDSL இருந்து ஒரு மெசேஜ் வருமே, கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பங்குகளை வாங்கும் போதோ விற்கும் போதோ இந்த மாதிரி மெசேஜ் வரும். அது இவங்க தான் அனுப்புறாங்க. உங்க பங்குகள் பத்திரமா உங்க கணக்குக்கு வந்துருச்சு இல்லனா உங்க கணக்குல இருந்து போயிடுச்சுன்னு இவங்க தான் உங்களுக்கு உறுதிப்படுத்துறாங்க. சரி, வாங்க, இதுவரைக்கும் நாம பார்த்த முழு பயணத்தையும் ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். முதல்ல நீங்க புரோக்கர் கிட்ட ஆர்டர் போடுறீங்க, அவர் அதை எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புறாரு. அங்க உங்க ஆர்டர் இன்னொருத்தரோட ஆர்டரோட மேட்ச் ஆகுது. கிளியரிங் கார்ப்பரேஷன் அந்த ட்ரேடுக்கு கேரண்டி கொடுக்குது. கடைசியா பங்குகள் உங்க டெபாசிட்டரி கணக்குக்கு வந்து சேருது. அவ்வளவுதான். சரி, இந்த புரோக்கர், எக்ஸ்சேஞ்ச், கிளியரிங், டெபாசிட்டரின்னு இவ்ளோ பெரிய சிஸ்டம் இருக்கு. இதையெல்லாம் யாருங்க கட்டுப்படுத்துறது? யார் இந்த விளையாட்டுக்கான விதிகளை உருவாக்குறது? அதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அவங்க தான் செபி, அதாவது SEBI. இவங்க தான் இந்த முழு ஆட்டத்தோட ரெஃப்ரி. சந்தையில இருக்கிற சின்ன புரோக்கர்ல இருந்து பெரிய கம்பெனிங்க வரைக்கும் எல்லாருமே செபியோட விதிகளை பின்பற்றி தான் ஆகணும். செபியோட முக்கியமான வேலையே உங்கள மாதிரி தனிப்பட்ட முதலீட்டாளர்களோட நலன்களை பாதுகாக்கிறது தான். சந்தையில எந்த தப்பும் ஏமாத்து வேலையும் நடக்காம பாத்துக்கிறது அவங்களோட மிக முக்கியமான பொறுப்பு.
அப்போ பாருங்க, நீங்க ஒரு பை பட்டனை கிளிக் செஞ்சதுக்கு பின்னாடி எவ்வளோ சிக்கலான ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த மையமா வச்சு தான் இயங்குது. அதுதான் நம்பிக்கை. இந்த முழு அமைப்பும் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த முறை நீங்க ட்ரேட் செய்யும்போது இந்த நம்பிக்கையை சாத்தியமாக்குற இதை நம்ப முடியாத பயணத்தை ஒரு கவனம் நினைச்சு பாருங்க.